உடனே சார் வணக்கம். தேர்தல் முடிவுகளை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், அதே போன்று டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை முதல்ல நம்ம இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பத்தி நம்ம பேசுவோம். இந்த தேர்தல் முடிவுகள் பொதுவா தமிழகத்துல ஆளும் கட்சி யார் இருக்காலும் அவங்க தான் இடைத்தேர்தல் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த முடிவுகளை நம்ம பார்க்கலாமா, இல்ல வேறு விதமாக கோணங்களை அணுக வேண்டி இருக்கா? சத்யம் டிவி வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தவரை இப்போ நம்ம டிவியில 30,657 திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரும் கிட்டத்தட்ட ஒரு 6,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வேட்பாளரும் வாங்கியிருப்பதை பார்க்க முடியும். இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க? எத்தனை கட்சி அங்க நிக்குதுன்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஒரு டிஸ்கஷன் இருக்குதா நான் பேசுறது? நாம் தமிழர் திமுக 46 வேட்பாளர்கள் இருக்காங்க ஒட்டுமொத்தமா. அங்க பின்னணியில யார் யார் இருக்காங்க? பாரதிய ஜனதா கட்சி பின்னணியில வேடிக்கை பார்த்து வேட்பாளரை போடாத இப்பெல்லாம் சேர்ந்துதான் வேட்பாளரை நம்பிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம எல்லாம் கேண்டிடேட்டை போடலன்னா என்ன நடக்கும்? அதிகமா ஓட்டு வாங்கி திமுகவை ஜெயிப்பாரா, இல்ல திமுக கிட்ட வருவாரா, டெபாசிட்டை காப்பாத்திக்குவாரா? யாரு? பாரதிய ஜனதா கட்சியும் இந்த தேவையில்லாம கேண்டிடேட்டை போடாம வேடிக்கை பார்க்கிற எடப்பாடி பழனிசாமியும் காரணம். நான் பேசுறது புரியுதா சார்? புரியுது சார், கேக்குது, சொல்லுங்க. ஆகவே ஒரு வேட்பாளர் இல்லைங்க, பல கட்சியினுடைய வேட்பாளர்கள் சார்பில் அங்க நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி பேருக்கு இருக்க கட்சியில் இருக்க ஒரு வேட்பாளரை நிறுத்திட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆகவே யாரும் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லை. ஆனா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நோக்கி போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 25,827 ஓட்டு வேணும். யாருக்கு? நாம் தமிழர் கட்சிக்கு டெபாசிட்டை தக்க வச்சுக்கிறதுக்கு வேணும். சரி, இது போக போக தான் தெரியும். ஆனா நீங்க ஏதோ நாம் தமிழர் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் போட்டி நீங்க நினைக்காதீங்க. எல்லாருமே களத்தை விட்டு வெளியில போய் வெளியில இருந்து உள்ள சப்போர்ட் பண்ணிட்டாங்க. தந்தை பெரியாரை திட்டுறத பாரதிய ஜனதா கட்சி வரவேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் வேட்பாளர் நிறுத்தாம போச்சு? கொங்கு நாடு எங்களது கோட்டைலாம் சொல்லிட்டு இருந்த பழனிசாமி கேண்டிடேட்டை போடாம வேடிக்கை பார்க்கிறார். ஆகவே பின்புலத்தில் இருந்து இவங்க எல்லாருமே இந்த சீமான தந்தை பெரியார் தலை காவேரியாக திராவிட இயக்கத்தில் இருந்த தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசியதை கூட இவர்கள் தாங்கிக் கொண்டு அந்த வேட்பாளரை தூக்கி நிறுத்திய காட்சியை தான் பார்க்க முடிந்தது. அவருடைய ஸ்லோகனை மாத்தினாரு, சீமான் கொள்கையை மாத்தினாரு. அதுக்காக அவர் கட்சியிலிருந்து பல பேர் வெளியில போனதை பார்த்தோம். யாரும் ஆதரவு கொடுக்கல சார். வெளிப்படையா நாம் தமிழ் கட்சி வேட்பாளருக்கு பாஜக அதிமுக ஆதரவு கொடுத்தாங்களா என்ன? நானே போய் கேட்டனே, வெளிப்படையா உங்களுக்கு தெரியிருந்தா ஆதரவு சொல்லுங்க. அப்படி சொல்லியிருந்தா அந்த கட்சி அடிபட்டு போயிடும். எந்த கட்சி சொல்லுதோ அந்த பயம். ஆனா குறிப்பா நீங்க ஒன்னே கவனிக்கணும், தந்தை பெரியாரை இழிவாக அந்த மண்ணில் பிறந்த அந்த மண்ணின் மைந்தரை தலைவரை இழிவாக பேசிய அந்த இழிவான பேச்சுக்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லையே. அந்த அதிமுக அந்த ஒரு அணியை நடத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருந்து என்ன வந்தது? பிஜேபி அதை ஆதரிச்சது, பெரியாரை திட்டுறத. திஸ் இண்டிகேஷன். அதுதான் அதை பிரிச்சு விட்டு வேடிக்கை பார்த்து முன்னாடி நிறுத்தி பின்னாடி நின்று பார்த்தாங்க. சோ அவங்களே நின்றுட்டு போயிருக்கலாம். அது ஒரு கேண்டிடேட்டை களத்துல நிறுத்தி பண்றாங்க. இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்பார்க்க வாக்குகள் என்ன ஆகும்? சில நேரத்தில் சிதறி சீமானுக்கு போடலாமா அப்படின்னு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதே மீறி என்ன நடக்குதுன்னு தெரியாதுங்க. திமுக எதிர்பார்க்கும் அப்படிங்கிறவங்க கூட போய் அந்த வாக்குகளை போட்டிருக்கலாம். அதுதான் போயிட்டு இருக்கு. ஆனா ஐ டோன்ட் திங்க் தட் நாம் தமிழர் கட்சிக்கு டெபாசிட் கிடைக்கிறது கஷ்டம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இத்தனை கட்சிகள் தூக்கி பிடித்தோம். ஓப்பனா சொல்றதுங்கிறது வேற. நீங்க சொன்னது நான் ஒத்துக்கிறேன். ஓப்பனா டிக்ளேர் பண்ணி ஆதரிக்கிறதுக்கு வேற. ஆதரிச்சிருந்தாங்கன்னா ஆபத்துல போய் முடிஞ்சிருக்கும். ஆனா அவங்க ஆதரிக்கல, நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன். ஆனா அதே நேரத்துல பின்புறமா இவர்கள் எல்லாம் நின்றார்கள் என்பதை நாடறியும், எல்லாருக்கும் தெரியும். ஆகவே நோட்டாவுடைய வாக்குகள் பாருங்க ரொம்ப கீழே தான் இருந்துட்டு இருக்கு.
அப்ப வேற நான் சொன்ன 2 கட்சியினுடைய வாக்குகள் யாருக்கு போச்சு? அதுதான் நீங்க டீப்பா திங்க் பண்ண வேண்டியிருக்கும். அதுவே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அது உங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் இப்படி. பட் ஒரு IRS முதலமைச்சர் டெல்லியில கெஜ்ரிவால் 2012 இயக்கத்தை துவங்கி அண்ணா ஹசேராட்ட இருந்து பிரிஞ்சு வந்து அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 2015 அவர் ஆட்சி அமைச்சிட்டார். 2015 முதல்வர் வரார். அப்புறம் ஒரு பில்ல பாஸ் பண்ண வேண்டியிருக்கு ஆன்டி கரப்ஷனுக்கு எதிராக அப்படிங்கிற பில்ல. அதை முடியாம ரிசைன் பண்றார். திருப்பி அந்த பில் பாஸ் பண்றார். அப்படிப்பட்ட முதலமைச்சர் ஊழலுக்கு எதிராக போகணும்னு நினைச்சார். ஆனா அவரை தூக்கி ஊழல் கேஸ்ல உள்ள வச்சு இன்னொரு முதலமைச்சரை எலெக்ட் பண்ணி ஏகப்பட்ட குழப்பம். அப்ப டெல்லியை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா எந்த அதிகாரமும் அங்க இருக்க மாநில அரசு கிடையாது. அதனால இது மக்கள் பாதிக்கப்படுவார்கள். 10 வருஷமா ஒரே கட்சி ஆட்சியில் இருக்கு. ஆனா எந்த பணியும் மத்திய அரசிலிருந்து பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. போலீஸ் இலாக்காவிலிருந்து காவல்துறையிலிருந்து எல்லா கட்டுப்பாடும் மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு. ஆகவே அங்க இருக்கின்ற மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இதே ஆயிடுச்சு. தூக்கி மினிஸ்டர் உள்ள வைக்கிறது, முதலமைச்சரை உள்ள வைக்கிறது, முதலமைச்சரா இருக்கும் பொழுது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலை எதிர்த்து கெஜ்ரிவாலோட மக்கள் போராட முடியாத ஒரு நிலை. பெனிஃபிட்ஸ் இழந்துருவாங்க. அதனால 10 வருஷமா நடந்துட்டு இருக்க ஒரு ஆட்சிக்கு ஒரு மாறுதல் தேவைன்னு நினைச்சிருக்கலாம். அதனுடைய விளைவு தான் டெல்லியினுடைய ரிசல்ட் இப்படி வந்துட்டு இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை, ஈரோடு கிழக்கை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெறும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்க சீமான் எவ்வளவு வாக்குகளை பெறுவார் அந்த கேண்டிடேட், அவன் கட்சியினுடைய கேண்டிடேட்டுங்கிறது தான் இங்க கொஸ்டின் மார்க். நம்ம போக போக அதை பார்க்க வேண்டி இருக்கும். புகழேன் சார், உங்ககிட்ட கேட்கறதுக்கு கண்ணன் சார் நிறைய கேள்வி கூட காத்துக்கிட்டு இருக்காரு நம்ம உடனே. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி ஈரோடு கிழக்கு தொடர்பா. இந்த தேர்தல் முடிவு பொறுத்தவரையும் ஒருவேளை நாம் தமிழ் கட்சி டெபாசிட் இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டா அதற்கு நாம் தமிழ் கட்சியுடைய வாக்கு வங்கி அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம கடக்கலாமா? அல்லது பெரியாரை பற்றி அவர் கூறிய விமர்சனங்கள் அவருக்கு எதிரான ஒரு நிலை உருவாக்கி இருக்கு, அதுதான் காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக என்னை பொறுத்தவரை இது அதிகமான வாக்குகளை சீமான் அங்கே பெற்றிருக்க வேண்டும். ஏன்னா நாம் திரும்பி சொல்லிட்டு இருக்க 2 கட்சி பின்னாடி இருந்து பேக்கப் பண்ணுது. செலவு கூட பணம் கொடுத்திருப்பாங்க. எல்லா பேக்கப்பும் பண்ணி பார்த்துட்டாங்க. பிஜேபி மெயினா இறங்கி நின்று அவரை சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க.